தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் விரிவா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர் சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்வரை பரமத்தி வேலூர் கபிலர் மலை சட்டமன்ற தொகுதியாக இருந்து வந்தது. பரமத்தி, வேலூர், புத்தனூர், பாண்டமங்கலம், வெங்கரை ஆகிய பேரூராட்சிகளையும் பரமத்தி, கபிலர் மலை, எலச்சிபாளையம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களையும் உள்ளடக்கியது இந்த தொகுதி. இத்தொகுதியில் மொத்தம் 2,02,064 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 98,767 பேர், பெண் வாக்காளர்கள் 1,03,296 பேர், மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் உள்ளார். பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஆதிக்கமுள்ள தொகுதியாக இது உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் உருவாக்கப்பட்ட பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியின் முதல் எம்எல்ஏவாக தனியரசு இருக்கிறார். இவர் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அந்த வகையில பரமத்தி வேலூர் தொகுதியினுடைய சிறப்பம்சம் என்ன, அங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியையும் தமிழகத்தின் கன்னியாகுமரியையும் இணைக்கும் நெடுஞ்சாலை எண் 7 பரமத்தி வேலூரை கடந்து செல்கிறது. ஜேடர்பாளையம் படுகை அணையும், காவிரி கரையில் காசி விஸ்வநாதர் ஆலயமும், கபிலர் மலையில் பிரசித்தி பெற்ற பால சுப்பிரமணிய சுவாமி ஆலயமும் பிரசித்தி பெற்ற இடங்களாக உள்ளன. சோழ சிராமணியில் கதவணை நீர்த்தேக்க திட்டம் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இத்தொகுதியில் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் பரவலாக உள்ளனர். கொங்கு வேளாள கவுண்டர்கள் 30%, தாழ்த்தப்பட்டோர் 25%, வன்னியர் 15% பேரும் உள்ளனர். அடுத்ததாக சோழிய வேளாளரும் பிற பிரிவினரும் உள்ளனர். பரமத்தி வேலூரில் பழமை வாய்ந்த கந்தசாமி கவுண்டர் கல்லூரி உட்பட 10க்கும் அதிகமான தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளன. பரமத்தி வேலூர் தொகுதி அதிக அளவில் விவசாயம் சார்ந்தே இருக்கிறது. வாழை, வெற்றிலை, கரும்பு, தென்னை, மரவள்ளி கிழங்கு மற்றும் வெல்ல உற்பத்தி நடக்கிறது. மஞ்சள் சாகுபடியும், முட்டை உற்பத்தியும், செங்கல் உற்பத்தியும் மட்டுமின்றி பட்டு நெசவும் இத்தொகுதியின் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. போன சட்டமன்ற தேர்தலில் பரமத்தி வேலூர் தொகுதியில நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரா போயிருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு பார்க்கலாம். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக தனியரசு இருக்கிறார். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரான இவர் சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அரசியல் அறிவியல் பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றாலும் விவசாய தொழிலை இவர் மேற்கொண்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் இவர். பின்னர் அதிமுக கூட்டணியில் இணைந்து பரமத்தி வேலூர் தொகுதி எம்எல்ஏவானார். எம்எல்ஏ தனியரசு பரமத்தி வேலூர் தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு பார்க்கலாம். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ தனியரசு ஜேடர்பாளையம் தடுப்பணையை 3,64 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தி பூங்கா அமைக்கும் பணிகளை மேற்கொண்டார். தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதிகள் செய்யப்பட்டு குடிநீர் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் தொகுதி மக்கள். பரமத்தி மற்றும் வேலூர் காவல் நிலையங்களுக்கு புதிய கட்டடம், காவலர் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் வேலூர் அரசு மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதியுடன் கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம். பரமத்தி வேலூர் தொகுதி மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதுல செய்ய தவறியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, பாருங்க. பரமத்தி வேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை எம்எல்ஏ தனியரசு நிறைவேற்றவில்லை என்பது தொகுதி மக்களின் குற்றச்சாட்டுகளில் ஒன்று. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள ராஜா வாய்க்காலை சீர் செய்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சீராக செல்லும் வகையில் ரீமாடலிங் செய்யப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். உறுதி அளித்தபடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஏற்படுத்தப்படவில்லை. தீயணைப்பு நிலையம் ஏற்படுத்தி தரப்படவில்லை. காவிரி ஆற்றில் வேலூர் பகுதியில் தடுப்பணை கட்டி தரப்படவில்லை என்பவையும் முக்கிய குறைகளாக முன்வைக்கப்படுகின்றன. எங்க கிட்ட வாக்கு கேட்டு வந்தப்போ இதெல்லாம் வாக்குறுதிகளா கொடுத்தாரு.
ஆனா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யலைங்கன்னு மக்கள் பேசியிருக்காங்க. அது ஏன் செய்யல, இனி என்ன செய்ய போறாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு எம்எல்ஏவும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. ராஜவாய்க்காலானது ரீமாடல் செய்யப்படவில்லை. அதே மாதிரி குணலைக்கினுடைய வைக்கும் ஒதுக்கியும் ஜீவோ போடாத வகையில் இருக்கின்றது. பரமத்திவேலூர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ராஜவாய்க்கால் அதனுடைய ஜேடர்பாளையத்திலிருந்து கடைமடை வரைக்கும் நவீனப்படுத்தி புதிதாக திட்டமிட்டு அதை கடைமடை விவசாயிகள் வரை தண்ணீர் கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்த இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் தனியரசு அவர்கள் இதுவரை அந்த திட்டத்திலே கிடப்பிலேயே போட்டிருக்கிறார். மிக முக்கியமான நம்ம அந்த பகுதியில் சுதந்திரத்திற்கு முன்பே கட்டப்பட்டிருந்த அந்த ராஜவாய்க்கால் திட்டம் தான் இருக்குது. அந்த ராஜவாய்க்காலில் வந்து பூரா மண் பழைய முறைப்படி இருக்குது. அது வந்து ரீமாடலிங் பண்ணணும்னா அது இன்னும் கடைமடையில் கூட இருக்கிற பாசன நிலங்களுக்கும் தண்ணீர் வேகமாக போய் சேரும், நீர் சேமிக்கப்படும். வறட்சியான நீர் பற்றாக்குறை காலகட்டத்தில் நமக்கு அது விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் மக்களுக்கும் பயன்படுங்கிறது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதனுடைய செலவு சுமார் 180 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்னு திட்ட மதிப்பீடு இருக்கிறதுனால நிதிநிலை அறிக்கையை பொறுத்து செய்வோங்கிறதுனால இப்போது அதனுடைய மராமத்து பணிகளுக்காக 8 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கூடுதுறை அருகிலே ஒரு செக் டேம் கட்டுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் என்று உறுதி கூறினார். அந்த திட்டமும் இன்னும் செயல்படுத்த முடியவில்லை. பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை கவனித்தால் அவர் தொகுதிக்கு நல்லது செஞ்ச மாதிரி இல்லை, கெடுதல் செய்த மாதிரி இல்லை என்ற சூழ்நிலை தான் உருவாகிறது. அந்த ஒதுக்கப்பட்ட 2 கோடி இப்போ ஏறத்தாழ இந்த 5 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாயை ஒதுக்குனதில் 10 கோடி ரூபாயும் முறையாக அந்தந்த பகுதி மக்களில் வந்த கோரிக்கையின் அடிப்படையில் சமமாக பிரித்து பாகுபாடு இல்லாமல் அந்த பணத்தை திட்டத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு பணிகள் அரசாணை வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்னாள் இருந்த வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அந்த தொகுதியில் அதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அவசியமாக பரமத்திவேலூரில் ஒரு வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அரசமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த வெற்றிலைக்கு ஆராய்ச்சி மையம் கேணும்னு கேட்டிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம இப்போ இங்கே வாழப்பாடி மற்ற பகுதிகளெல்லாம் இருக்கிற ஆராய்ச்சி மையங்களோட அதனுடைய பணிகள் அதனுடைய நிலைகளை ஆய்வு செய்துட்டு அவசியம் ஏற்பட்டால் இங்கே அந்த வெற்றிலை ஆராய்ச்சி மையத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும்.